पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराघं यदिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुह मृगराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृतीति सन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गाब्जराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां प्रियां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुनां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नीलातुङ्गस्तनगिरितटी सुतमुद्बोध्य कृष्णं पादार्त्यं स्वं सुदिशरशिरसिद्धमत्याभयन्ती सोच्चिष्टायां स्रजनिगडितं यापनाकृत्यमुन्दे गोदातस्यै नमयितमितं भुजगे मास्तु भुजः अन्नवयुल् पुदुवै आण्डालरङ्गற்கு அன்னே திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை இடியென்றையும் மாற்றம் நாம் கடமாவண்ணமே நல்கு அசாத்திய சாதகத்வாமின்னே அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. கீசகீசென்றெங்கும் மானைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரமம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கரகலப்ப கைபேத்து வாசனருங்குழல்லாய்ச்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீபதியான பகவானுடைய அனுகிரகத்தினால ஆண்டாளுடைய சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவை அமுதத்திலே இன்றைய தினம் நாம 7வது பாசுரத்தினுடையதான அனுபவம். 6வது பாசுரத்திலேருந்து நேற்றைய தினம் பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு 15 பாசுரங்கள் உள்ள 10 பாசுரங்களுக்கு ஆண்டாள் என்ன பண்றா, ஒவ்வொரு தோழிகளாக எழுப்புறா அப்படின்னு பாகவதாளா இருக்கக்கூடியவாளை எழுப்புற மாதிரி அவதாரிக்க. எல்லாரும் பாகவதாள் அப்படின்னு பாவிக்கிறான். எல்லாரையும் சேர்ந்து நாம நோன்பு நோக்கிறதுக்கு புறப்படணும் அப்படின்னு
பகவத் அனுபவத்தில் திளைத்து இருக்கக்கூடிய தோழிகளை எழுப்புற மாதிரி வியாக்கியாதாக்கள் உரையாசிரியர்களுடையதான அனுபவம் அப்படின்னு. நேற்றைய தினம் பாசுரத்துல பிள்ளாய் அப்படின்னு சொன்னான். பிள்ளாய்ன்னு சொன்னா குழந்தாய்ன்னு அர்த்தம். குழந்தாய்னா பகவத் அனுபவத்திற்கு புதியவளே, பகவத் அனுபவத்திற்கு புதுசா இருக்கக்கூடியவளை எழுப்பினான். இன்றைய தினம் பாசுரத்தில் சொல்லும் பொழுது ரெண்டு விதமா சம்போதனை பண்றா, ரெண்டு விதமா அழைக்கிறா. எப்படின்னா பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லியும் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறா, சம்போதனை பண்ணி எழுப்புறாவாள் அப்படின்னு. வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள்கள் எப்பொழுதும் போல ஆண்டாள் போட்டியினர் வந்து நிற்கிறா. உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை எழுப்புறார். எழுப்பும் பொழுது அம்மா வரியா, நாங்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறதுக்காக ரெடியா சித்தமா நிற்கிறோம், போகலாமான்னு கேட்கிறா. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, இன்னும் பொழுது விடியிலேயே அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு வந்திருக்கே, நந்தகோபருடைய கதை மாதிரி ஆயிட போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். உரையாசிரியருடைய அனுபவம். நந்தகோபருடைய கதை என்ன? நந்தகோபர் இருக்க ஒரு சமயத்துல நந்தகோபர் அவருடையதான இடத்துல இருந்து இருக்கும் பொழுது, திருமாளிகையில இருந்து இருக்கும் பொழுது நாரதர் வர நந்தகோபரை பார்த்து கேட்கிற, நீ அதிர்ஷ்டம் பண்ணவன்பா, சர்வேஸ்வரனான எம்பெருமானே உனக்கு குழந்தையாக அவதரிச்சிருக்கா. எல்லாரும் குழந்தை வேணும்னு கேட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திப்பா, குழந்தை பிறக்கும். பகவானே குழந்தையாக பிறக்கிறது அப்படின்னா பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆனா நீ என்ன பூர்வ ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணினியோ தெரியாது, மகாவிஷ்ணுவே உனக்கு குழந்தையாக அவதரிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறார் நந்தகோபர் கேட்டுக்கிறார். அப்படியா, ரொம்ப பரம சந்தோஷம் எனக்கு. இதை விட இந்த மாதிரி ஒரு உபகாரம் பண்ண அந்த பெருமாளுக்கு நீ ஒரு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு திருப்தியான காரியமா ஒண்ணு பண்ணணும், திருப்தியா பெருமாளுக்கு திருப்திப்படும்படியா நடந்துட்டா நல்லதுன்னு சொன்னார். என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், நான் காத்துட்டு இருக்கேன், நான் அந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னா. உடனே அவ சொன்னா, உடனே நாரதர் சொன்னார் நந்தகோபரை பார்த்து, நந்தகோபரே நீங்க ஏகாதசி விரதம் இருக்கும், ஏகாதசி விரதம் இருந்துட்டேன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகப்பா இருக்கும். விஷ்ணுக்கு ஏகாதசி யாராவது உபவாசம் இருந்துட்டாருன்னா விஷ்ணுவுக்கு பிரீத்திகரமா இருக்கும். பெருமாளே அவதாரமா குழந்தைய அவதாரம் பண்ணி இருக்கிறதுனால பெருமாள் திருப்தி பண்றதுக்கு இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி இருங்கோ அப்படின்னு சொல்றாள். சொன்ன உடனே அதை கேட்டுன்றதான நந்தகோபர் சரி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். எப்படி இருக்கணும் கேட்டுட்டார். தசமி அன்னைக்கு ஒருவேளை ஆகாரம் பண்ணிக்கணும், மறுநாள் ஏகாதசி பூர்த்தியாக சுத்தமாக இருக்கணும், எதுவும் சாப்பிடாதபடிக்கு இருக்கணும், தீர்த்தம் கூட சாப்பிடாதபடி இருக்கணும். மறுநாள் காலமே யமுனா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு உஷக்காலத்துல ஸ்நானம் பண்ணி அன்னைக்கு வந்து ஆத்துக்கு பெருமாள் திருவாராதனை பண்ணி பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிச்சு துவாதசி தலிகை பண்ணி அமுது செய்யணும் அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு. அதனால இந்த நாரதர் அந்த பெருமையெல்லாம் நந்தகோபர் இடத்துல சொல்றார். அதனால நீ ஏகாதசி விரதம் ரொம்ப விசேஷம்பா. சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் ஏகாதசி விரதம். ஆச்சரியமான ஸ்லோகத்தை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. சுத்தம் பாகவதஸ்யான்னம். எது சுத்தம்னா நம்ம ஆத்துல நம்ம மடியா தளிக்க பண்ணி நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி ஒரு பாகவதாளை கூட்டு அவளுக்கு சமர்ப்பிச்சு அவளுடைய உச்சிஷ்டம் அவ அமுது உண்டதான மீதி இருக்கு இல்லையா உள்ள, அதுல இருந்து நாம அதுக்கப்புறமா அவளை சேவிச்சுட்டு பாகவதாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டு அப்புறம் நாம சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா. பாகவதால் சாப்பிட்டதான இந்த பிரசாதம் அதுதான் தொண்டை சாதிக்கிறார். போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதம் என்று. ஆச்சாரியால் பெரியவா சாப்பிட்டதான பிரசாதம் நமக்கு கிடைச்சதுன்னா பாக்கியம் இல்லையா? அதனால இங்க சுத்தம் பாகவதஸ்ய அன்னம், சுத்தம் பாகவதஸ்ய அன்னம், பாகவதாவுடையதான அன்னம் சுத்தமானது. அடுத்து சுத்தம் எது சொல்றாருன்னா சுத்தம் பாகீரதி ஜலம். பாகீரதின்னா
பகீரதனை பிரயத்தனப்பட்டு கொண்டு வந்ததுனால அந்த கங்கா நதிக்கு பாகீரதி அப்படின்னு திருநாமம். அப்போ சுத்தம் என்ன? கங்கை தானே. கங்கை பெரியாழ்வார் சாதிக்கிறார் கங்கா நதியை பற்றி சொல்லும் பொழுது, கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுக்கும் கங்கையின் கரை மேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே, வாயினால கங்கா கங்கான்னு சொல்லி வாசகம் வாயினால சொல்லிட்டாலே போதுமா? கடிவினை களைந்திடுக்கும். எப்பேற்பட்டதான பாதகமா இருந்தாலும் அதை கலந்துடுமா? அந்த கங்கா நதி விஷ்ணு பாதோத்பவா கங்கா, விஷ்ணுடைய பாதத்திலேருந்து உத்பவமான கங்கைக்கு அவ்வளவு மகிமையா. அதனால இங்க சாஸ்திரம் சொல்றது சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம். எந்த தியானம் எதை யார பண்ணினா தியானத்துல உயர்வுன்னா, விஷ்ணுவ மனசார தியானம் விஷ்ணுவுடையதான திருவடி எவனத்தை நினைச்சு தியானம் பண்றாமோ அது உயர்வுன்னா. சுத்தம் விஷ்ணுபத தியானம். விரதத்துல எது உயர்ந்ததுன்னா சுத்தம் ஏகாதசி விரதம். சுத்தம் ஏகாதசி விரதம் சொன்னா இல்லையா? சாஸ்திரங்கள் சொல்றதை கேட்டா அது மாதிரி விடயத்தை சொல்லி நந்தகோபுரத்தை சொல்லிட்டு நாரதர் புறப்பட்டார். நந்தகோபுரம் பார்த்தார், இனிமே வரக்கூடிய நாம ஏகாதசியிலேருந்து நம்ம விரதத்தை ஆரம்பிச்சுடணும்னு தசமி பூர்த்தியாக, தசமியில ஒரு நாள் ஒரு வேளை ஆகாரம் பண்ணிட்டு மறுநாள் பூர்த்தியா உபவாசம் இருந்தார். துவாதசியின் மறுநாள் காலமே சீக்கிரம் எழுந்து யமுனா நதியில போய் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வரணுமே, வந்து பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவாதசி பாலனை பண்ணணுமேங்கிற ஒரு ஆசை. அதனால சத்தையா பண்ணணுமேன்னு ஆசை. பொழுது முடிஞ்சுட்டோன்னு நினைச்சிட்டு அபரராத்திரியிலே 2-2:30 மணிக்கு எழுந்துட்டார். எழுந்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி நான் வந்து யமுனைக்கு போயிட்டு வந்துடுறேன், ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னாலும் அவன் யசோதையும் பார்க்கல. அப்படியே இரவு போதுல பிஞ்சி இரவுல போயிட்டான். நதிகள்லாம் ராத்திரியில அகோராத்திரம் வந்து முடிச்சுட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. நதிகள்லாம் தூங்கும், மரங்கள்லாம் கூட தூங்குறதுன்னு சொல்றோம் இல்லையா? 6 மணி 7 மணிக்கு மேலதான் நான் எதுவும் பறிக்க கூடாதுன்னு அனுஷ்டானம். ஏன்னா அந்த மரம் செடி கொடியெல்லாம் தூங்குமா. அந்த மாதிரி நதிகள்லாம் இரவு தூங்கும், கன நேரத்தில் போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த சமயத்துல அந்த நதிக்கு தலைவனானவன் என்ன ஆணையிட்டு இருந்தான்னா, யாராவது அக்காலத்துல வந்து ஸ்நானம் பண்ணினா அவளை பிடிச்சு கொண்டு வாங்க, என்னுடைய லோகத்துக்கு கொண்டு வாங்க, வருண லோகத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கட்டளையிட்டு இருந்தா. நந்தகோபர் ஸ்நானம் பண்ணவும் நந்தகோபரை அழைச்சிட்டு போயிட்டா. இங்க பார்த்தோன்னா வருணன் நெடுங்கிறான். ஆகா, நந்தகோபரை விஷ்ணு நம்முடையதான கிருஷ்ணனுடைய தோப்பனாராச்சே, இவரை போய் கொண்டு வந்திருக்கேளே, இவரை கொண்டு வந்திருக்கேளே, கிருஷ்ணன் என்ன சொல்லுவானோ தெரியலையே, அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்துனான்னு நடுங்கிறான். இங்க என்ன பண்றா? யமுனா நதிக்கு போன அப்பா வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்காள் யசோதம்மா. கிருஷ்ணன் எழுந்துக்கிறான். கிருஷ்ணன் இடத்துல சொல்றா, காலமே போனவர் வரலையேப்பா, 1/2 மணி 1 மணியில வந்துடுவார்னு நினைச்சேன், 2 மணி 3 மணி ஆறுது, இன்னும் வரலையே, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆறுது, நீ பார்த்துட்டு வரியா அப்படின்ன உடனே கிருஷ்ணன் போய் பார்க்கிற. கிருஷ்ணன் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, மனசுல தியானம் பண்ணிக்கிற, என்ன நடக்கிறதுன்னு தெரியணும்னு பார்க்கிற. வருணலோகத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுது. உடனே வருணலோகத்துக்கு போனார். கிருஷ்ணனை வரவேற்கிறார் பூர்ண கும்பத்தினால. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் நந்தகோபர். ஆஹா, அப்படி வரவேற்கிறாரே, ஒரு நம்ம குழந்தை இப்படி வரவேற்கிறாரேன்னா அவ புருஷோத்தமன் பகவான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கலாம். வருணன் எல்லாம் வரவேற்க தெரியாம நடந்துருத்து, க்ஷமிச்சுக்கணும் தான். அப்ப பெருமாள் சொன்னாரா, கிருஷ்ணன் தெரியாம நடந்துருத்துன்னு சொல்லாதப்பா, இந்த மாதிரி ஒரு ஆணை ஒருத்தருக்குள்ள யாரா இருந்தாலும் நடனை வந்து ஒண்ணுதான். அதனால அபரராத்திரியில ஸ்நானம் பண்ணினா கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்கு தகுந்த தண்டனை தான் நீங்க கொடுத்துருக்கேன். நான் இப்ப தோப்பனார் அழைச்சிட்டு போறேன், ஒரு இடத்துல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது அப்படின்னுட்டு அதுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. எல்லா இடத்துலயும் சொல்றார், கிருஷ்ணன் பெருமாள் தான், அத்தனை பேரும் அங்க மரியாதை கொடுக்குறா, என்ன அழைச்சிட்டு போன இடத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நந்தகோபர். அப்ப இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கா உள்ள இருக்கிற தோழி. ஏன்னா நந்தகோபர் நந்தகோபருடைய கதை தெரியுமான்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நந்தகோபரை போய் வருடலோகத்துல கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாலே, அந்த மாதிரி ஆயிட போறதே நீங்க கிளம்பிட்டேலே,
போதி முடிச்சு விட்டா என்னன்னு தெரியாம கிளம்பிட்டேன்னு உள்ள இருக்கிறவ கேட்கிறா. அதனால நல்லா தெரிஞ்சிருந்தா கிளம்புறாள். அப்ப ஆண்டாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். கீசு கீசெல்தெங்கோ கீசு கீசெல்தெங்கோ ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவோ கெடிலையோ பேய் பெண்ணே கீசு கீசெல்தெங்கோ. கீசு கீச்சு கீச்சுன்னு பட்சிகள்லாம் ஜாலம் விடுறதான். பட்சிகள்லாம் பொழுது முடிஞ்சு விட்டு ஜாலம் விடுறது. எனக்கு என்னமோ அது எல்லாம் ஹரிநாமத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அம்மா நீ இன்னும் உறங்கிட்டு இருக்கிய, உள்ள எழுதுக்கோ. ஹரிநாமத்தை சொல்ற மாதிரி தெரியறதே. பின்னால எடுத்து அதை எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகா கத்துறதே, அரவம் கேட்கறதே. அந்த சத்தம் கேட்கலையா, தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு உடனே உள்ள இருக்கிறவங்க சொல்றாளா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒரு பட்சி அணைச்சாத்த பட்சி கத்துறது, அதை வச்சுட்டு பொழுது முடிச்சு சொல்றியான்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் தான் ஆண்டாள் சொல்றா, அப்படி இல்லம்மா, எங்கும் ஆணை சாத்தன் அப்படின்னா. ஒரு இடத்துல கத்தினா நீ சொல்றது நாங்க ஏதோ கையில ஒரு பட்சியை கொண்டு வந்து ஆணை சாத்தனை கொண்டு வந்து இந்த பட்சி கத்திக்கிட்டு எழுந்துக்கிட்டு நாங்க சொல்லல. எங்கும் ஆணை சாத்தன், எங்க பார்த்தாலும் கத்துறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ. ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். ஆணை சாத்தன்னு மலையாளத்துல பேரு. சம்ஸ்கிருதத்துல பாரத்வாஜ பக்ஷி அப்படின்னு அந்த பட்சியை சொல்றது. தமிழ்ல வலியங்குருவின்னு சொல்றது. அதனால அது அந்த வலியங்குருவி மாதிரி குழந்தைய கத்தினா வலியங்குருவி மாதிரி கத்தாதுன்னு சொல்றது உண்டு. வீச்சு வீச்சுன்னு அந்த மாதிரி குழந்தைலாம் கீச்சு கீச்சுன்னு கத்தும், வலியங்குருவி மாதிரி கத்தாது. அந்த மாதிரி இந்த சப்திக்கிறதே உனக்கு காதல வெள்ளியா ஆணை சாத்தன். உடனே வெளியில இருக்கிறவா இவ்வளவு சொல்லி ஆண்டாளோட கோஷ்டின்னு சொல்லி உள்ள இருக்கிறவா சொல்றா, எனக்கு தெரியுது பகல் பூரா அது ஆகாரம் தேடிட்டு பாதி ராத்திரிக்கு மேல அவருடைய கூட்டுக்கு வருது. இந்த கூட்டுக்கு வரும் பொழுது அது பண்ணக்கூடிய ஒரு ஆரவாரம் அப்படின்னாலும் உள்ள இருக்கிறவர். உடனே ஆண்டாள் சொல்றா, வெளியில இருக்கக்கூடிய பெண் கோஷ்டியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, அப்படி இருக்கிற ஆரவாரம்னா சந்தோஷமா இருக்கணும். இந்த ஆரவாரம் சந்தோஷமா இல்லையே, இந்த ஆரவாரம் துக்ககரமா இருக்கு. காரணம் என்னன்னா, இரவு பூர்த்தியா தன் பேடையோட இருந்ததான பட்சி காலமே பின்னால பொழுது விடிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பி இனிமே நாம இறத்தேட போடணுமே, இனிமே நம்ம போயிட்டு திருப்பி நம்ம பேடையை பார்க்க எப்ப வருவோமோ, நம்ம குழந்தைய குட்டிய பார்க்க எப்ப வருவோமோ அப்படிங்கிற ஒரு தாபத்தினால பேசிட்டு கிளம்புறது அங்கேருந்து. அதனால அந்த அரவம் தானே கேட்கறது, இது நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்கிறாள். அதனால கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பண்ணு அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நீ கல்கத்தாக்கோ டெல்லிக்கோ ரயில்ல போனீங்கன்னா, நமக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ உனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா அவ ராத்திரி புத்தியா புரியும்னு பேசிட்டே இருப்பா. அவளுக்குள்ள பேச்சு நமக்கு என்ன இப்படி கத்திட்டு இருக்காளே நமக்கு தோணும். அதே மாதிரி பட்சிகளுக்குள்ள பேச்சு நமக்கு அரவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நமக்கு சப்தம், நமக்கு சப்திக்கிற மாதிரி இருக்கு. என்ன இப்படி கத்துறதுன்னு கீச்சு கீச்சுன்னு கத்துறது, அதுகளுக்குள்ள பேச்சு. அதனால கலந்து பேசின பேச்சரவம் இது துக்ககரமான ஒரு இதுவா இருக்கே, பிரிவாற்றாமைய தோற்றுவிக்க கூடியதா இருக்கே, அது கூட நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு ஆண்டாள், வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் கேட்கிறார். அதுக்குதான் வியாக்கியானத்துல எழுதினா தளர்த்தி தோற்ற பேசுகிற பேச்சு. அதனால இப்படி பிரிஞ்சு போறோமே, நம்ம எப்படி வரப்போறோமோ அப்படின்னு கவலையோட பேசுகிற பேச்சம். அதான் வியாக்கியாதாக்களே அதுக்கு எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொன்னா, மரக்கலம் ஏறுவாரை போலே. மரக்கலம்னா கப்பல். அந்த காலத்துல கப்பல்ல வியாபாரிகள் சில மாசம் ஆத்துல இருந்துட்டு மறுபடியும் அந்த வியாபாரத்துக்காக கப்பல்ல புறப்படுவாளாம். குடும்பத்தோட போய் கப்பல்ல வழி அடிச்சுட்டு வருவா. அப்ப அவர் அழுதுண்டே ரொம்ப மனசு வந்துட்டு, இனிமே நம்ம போனோம்னா 2 வருஷம் ஆகுமோ 4 வருஷம் ஆகுமோ, திருப்பி வரணுமே, சமுத்திரத்துல போய் அந்த இடத்துக்கு அந்த நாட்டுக்கு போகணுமே அப்படின்னு பிரிவாற்றாமையால பிரிஞ்சு போவாளாம். அத மாதிரி அப்படின்னு எடுத்துக்காட்டு நமக்கு காமிக்கிறார். மரக்கலம் ஏறுவாரை போலே அப்படி.
அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்றா. இந்த அரவம் பிரிவாற்றாமையால் ஏற்படக்கூடிய அரவம், இது உனக்கு தெரியாதா? நம்முடைய பூர்வாச்சாரியாள்லாம் மற்றொரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். ஆஞ்சநேயரை பத்தி சொல்றா. ஆஞ்சநேயன் என்ன பண்றான், சீதையை கண்டுபிடிக்கணும்னு உடனே ஹனுமான் அங்க மந்திராலோசனை எல்லாரும் பண்ணி ஒருத்தர் சொல்றாலாம், இந்த சமுத்திரத்தை எவ்வளவு யோஜனை தூரம் இருக்கு, இது 100 யோஜனை தூரத்துக்கு மேல இருக்கு அப்படின்றாலாம். உடனே அங்க இருக்க வானராதிகள்லாம் எல்லாரும் மந்திராலோசனை பண்றா. ஒரு குரல் சொல்றது, நான் 20 யோஜனை தூரம் என்னால தாண்ட முடியும்பா. இன்னொன்னு சொல்றது, நான் 30, 40, 50ங்கிறது அதுக்கு மேல ஒன்று ஏறவே இல்லை. உடனே அங்கதன், அந்த கூட்டத்துக்கு தலைவன் அங்கதன், ஒவ்வொரு திக்குக்கும் சுக்ரீவன் ஒவ்வொருத்தரை தலைவனா நியமிச்சு ஒவ்வொரு கூட்டத்தை அனுப்புறான். அதுல தென் திசையில போனதுல நம்முடைய கதாநாயகன் ஆஞ்சநேயன், அவர் அந்த தென் திசையில அவர் ஒருத்தர் இருக்க, ஜாம்பவான் பெரியவரா இருக்க, அங்கதன் தலைவனா இருக்க. அங்கதன் சொல்றான், எனக்கு 100 யோஜனை தூரமும் தாண்ட முடியும்னா. உடனே பக்கத்துக்கு இருக்கிற குரங்குகள்லாம் வாங்கினாதீங்களா, அப்ப நீ கிளம்ப போய் சீதை இருக்கான்னு பார்த்துட்டு வாரு. சீதை இருக்காருன்னு நான் பார்க்க முடியும், தாண்டிட்டு நான் திருப்பி வருவேனான்னு தெரியாது அப்படின்னு விட்டாரான். அப்ப இந்த மாதிரி ஒரு தலைவன் நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு அவ முடிவு பண்ணி, அப்ப ஜாம்பவான் கேட்ட, நீங்கள்லாம் எல்லாருமே பேசி ஒவ்வொருத்தரா பேசிட்டு கேளு, யார் இந்த காரியத்துல செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவரோ அவரை காணுமேனாரோ. அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு, மரத்து மேல உட்கார்ந்துருக்காருன்னு காண்பிச்ச உடனே ஹனுமான் இடத்துல போய் ஜாம்பவான் சொல்ற, ஹனுமன்னே, உன்னால முடியாத காரியம் ஏதாவது ஒண்ணு உண்டாப்பா, உன்னுடைய பிரபாவம் உனக்கு தெரியாது. ஏன்னா பால ஹனுமானா பால ஆஞ்சநேயனா இருந்த பொழுது அவர் பண்ண சேட்டையெல்லாம் தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் ஒரு சாபம் போல ஒரு ஆசீர்வாதம் பண்ணாலாம். என்ன ஆசீர்வாதம்னா, இந்த இவ்வளவு சேட்டைகளும் ராம கைங்கரியத்துக்காக ஏற்பட்டது, அதனால அது பரியந்து இவனுடைய பராக்கிரமம் இந்த ஹனுமானுக்கு தெரியாதபடி இருக்கட்டும், யாராவது ஞாபகப்படுத்தினாலே தவிர இவனுக்கு சுயமாக அது தெரியாதபடி இருக்கட்டும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாலும். அதனால ஆஞ்சநேயன் இதை தலையிடாதபடிக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஜாம்பவான் ஆஞ்சநேயனை பார்த்து, எப்பேற்பட்டதான நீ பராக்கிரமம் உடையவனாச்சே, உன்னால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, நீர் மனசு வச்சா இது ஈஸியா சுலபமா தாண்டலாம். நீ பால ஆஞ்சநேயனா இருக்கும் பொழுது சூரியனை பிடிக்கிறதுக்காக பறந்து போனியேப்பா, சூரியனை சாப்பிடணும்னு போய் பழம்னு நினைச்சிருந்து சாப்பிட போனியே, குழந்தையிலேயே அவ்வளவு பராக்கிரமம் உடையவன், அதுபோல தேவதையுடைய அனுகிரகங்கள்லாம் நீ பெற்றவன், உனக்கு எந்த குறையும் வராது, நீர் தான் இதுக்கு போறதுக்கு தகுதியான ஒரு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு வந்தார். ஆஞ்சநேயனை கூட்டு வந்தார். ஆஞ்சநேயனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு. ஓ, ராம கைங்கரியத்துக்காக நமக்கு இப்ப ஞாபகம் வந்துடுச்சு, எல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்ப இந்த மகேந்திர பர்வதத்திலேருந்து ஏறினதான ஆஞ்சநேயன் விஸ்வரூபம் எடுத்துட்டு அங்கேருந்து அவர் கிளம்பும் பொழுது கோஷம் விட்டு கிளம்புறாராம். அப்ப என்ன கோஷம்னா, என்னன்னா ஆர்த்தியோட கிளம்புறாரு. அவர் கோஷம் எடுத்து ஆர்த்தியோட சீதையை எப்படியாவது நாம கண்டுபிடிச்சிடணும், சீதை கண்டுபிடிச்சாச்சுங்கிற விஷயத்தை ராமன் இடத்துல சொல்லணும், நம்மளை நம்பிதான் மோதிரத்தை நம்ம இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் கொடுத்திருக்கா, அதனால நாம அதை பண்ணணுங்கிற எண்ணத்தோட அங்கேருந்து கிளம்புறாரா. கதையை அப்படி தோல்ல பிடிச்சிட்டு கையை அப்படி நீட்டிட்டாரா, கம்பர் அப்படி வர்ணிக்கிறார். ஒரு ஜம்பு பண்ணாரா, அந்த மலை அப்படியே குலுங்கிறதான், அதுல கூட ரிஷிகளுடைய தபசெல்லாம் களையறதான், புஷ்பங்கள்லாம் மேல ஆச்சரியமா புஷ்பங்கள்லாம் பறக்கிறதாம், அந்த மகரந்த துகள்லாம் அங்க தெரிக்கிறதாம். அதை பார்த்தா ஒரு எல்லாம் அந்த புஷ்பங்களோ அந்த மகரந்த தூள்களோ எல்லாம் ஆஞ்சநேயனை ஆராதிக்கிற மாதிரி இருக்கான், பூஜை பண்ற மாதிரி இருக்கான். அந்த கதையை தூக்கி வச்சுட்டு அவன் ஜெயகோஷம் பண்ணிட்டு போற, ஜெயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணச்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேனாபி பாலிதக ஜெயதி அதிபலோ ராமஹ. இது ராமன் அமைச்சிருக்கார், சுக்ரீவ மகாராஜன் அமைச்சிருக்கார், நான் வெற்றியை தேடிட்டு வருவேன். லக்ஷ்மணஸ்ச மகாத்மனஹ, நாங்க எல்லா சீதையை தேடுறதுக்காக மொம்மதமா இருக்கும், அதனால நான் கண்டுபிடிச்சுன்னு வருவேன். ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேனாபி பாலிதா, நான் யாருன்னு தெரியுமா, ஹனுமான் நாம வானரஹ, ஹனுமான் பேருள்ளதா நாமத்தை
பேருடையதான நான் ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்றானா. சரி, போகும்பொழுது அவளை வேகத்தோட போனானே, ஆர்த்தியோட கோஷப்பட்டு போனானே, வரும்போது எப்படி ஆஞ்சநேயன் வந்தார்? அதே ஸ்லோகம் தான். ஜயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணச்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணாபி பாலிதஹ தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிருஷ்ணகர்மணஹ போதே ஹனுமான் நாம வானரஹ. நான் தான் ஹனுமான் அப்படிங்கிறதான வானரன்னு சொல்லிட்டு போன ஆஞ்சநேயன் பிராட்டிய பார்த்து பிராட்டியுடைய சம்பந்தமானது கிடைச்ச உடனே அகங்கிறதான எண்ணம், அகங்காரம், மமகாரம் எல்லாம் விட்டு போய் நான் தாசோகம் தாசங்கிறதான ஒரு புத்தி ஏற்படுதா ஆஞ்சநேயன். திருப்பி வரும்போது சொன்னார் தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்ரிஷ்ட கர்மணஹா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அப்போ அந்த வரும்பொழுது கூடிய கோஷம் என்னன்னா மகிழ்ச்சியை தெரியப்படுத்துறதா இருந்தது. இக்கரையில மகேந்திர பர்வதத்தில் இருக்கக்கூடிய வானராதிகள் ஓஹோ ஆஞ்சநேயன் வரா, சந்தோஷத்தோட வரா, சீதையை பார்த்திருப்பார்னு தோணித்து அப்படின்னு இவாளும் கோஷம் போடுறா. சீதையை பார்த்துட்டதுனாலதான் அவளை சந்தோஷத்தோட வரா, சந்தோஷத்துடைய ஆரவாரம் தெரியுது அப்படின்னு அவள்லாம் குறிச்சாலும். அதை இதன் இடத்துக்கு வித்தியாசத்தை நம்முடைய பூர்வாச்சாரியாலாம் வியாக்கியாதாக்கள்லாம் அனுபவிக்கிறார். அதனால இந்த ஒரு விஷயம் கூட உனக்கு தெரிய வேண்டாமா? அதனால பேச்சில வித்தியாசம் தெரியாம சந்தோஷ ஆரவாரம் எது, துக்கத்தினால் பண்ணக்கூடிய ஆரவாரம் எதுன்னு தெரியாத பேய் பெண்ணே அப்படின்னு அழைக்கிறாளாம். எப்படி இருக்கியே உள்ள இருக்கிற சொல்றாளாம், நீ வேற ஏதாவது அடையாளம் சொல்லு, இந்த அடையாளம் நீ சொல்லிட்டு வராது, வேற அடையாளம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாள். காசும் பிறப்பு கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் கூழல் வாசனரும் கூழல் ஆய்ச்சியர் மத்தினார் காசும் பிறப்பும். மற்றொரு அடையாளம் சொன்னா, அம்மா இங்க இன்னொரு அடையாளம் கேட்கறிய, பொழுது முடிஞ்சு தூங்குறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். இங்க எல்லாரும் தயிர் கிடையிறாளே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? தூங்கிட்டு இருக்கியே, அதுவும் சாதாரணமான சத்தம் இல்ல. காசும் பிறப்பும் அப்படின்னா அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்றா வியாக்கியானத்துல. அதனால எல்லாருமே பணக்காராளாம். ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவா எல்லாருமே பணக்காராளாம். பணக்காராளா இருந்தாலும் ஜாதிக்கு உச்சிதமான தயிர் கிடைக்கிறத விடமாட்டாளாம். இப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம எவ்வளவு தனம் சம்பாதிச்சு வீடு வாசல் இருந்தாலும் சுதர்மமான சந்தியாவந்தனத்தை விட்டுவிடக்கூடாது, சுதர்மமான தான தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. நம்ம அதை கடைபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாரும் தனம் இருக்கக்கூடியவாள் தான். இருந்தாலும் அத்தனை ஆபரணங்கள் தரிசிட்டு இருந்தாலும் அவ ஜாதிக்கு உச்சிதமான அந்த காரியத்தை விடமாட்டாலும் தயிர் கிடையாது. எல்லாரும் தயிர் கிடைவாளாம். அதுதான் இங்க சொல்றா, அச்சுத்தாலி ஆமைத்தாலி பூண்டு கை நிறைய வளையல போட்டு கலகலப்ப ஒரு வளையல் மேல மற்றொரு வளையல் படும் பொழுது இந்த தாலியானது அச்சுத்தாலி ஆமைத்தாலி ஜல் ஜல்னு படும் பொழுது ஒண்ணு மேல ஒண்ணு படும் பொழுதும் அந்த அப்படி இழுத்து இழுத்து அது கடையும் பொழுது அந்த சத்தம் கேட்கறதுதான். அந்த சத்தம் கேட்கறதே அது உனக்கு கேட்கலையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து பாசனரும் குழல் பாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினார். கைப்பெயர்த்துன்னு ஒரு பதம் போட்டார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பெயர்த்து. கைப்பெயர்த்து அப்படிங்கிற பொழுது 3 காரணத்தினால கைப்பெயர்த்துன்னா அவ்வளவு கடினமா இருக்கான். கடினமா இருக்கு.
அந்த அந்த வெண்ணெய் எப்படி இருக்கா? சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற அதிகார சங்கரத்துல மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிட யாப்புண்டு. மற்றொரு கடை வெண்ணெய் பின்னாடி இருக்கிற நமக்கு பார்த்தா நமக்கு வேண்டாம். மற்றொரு கடை வெண்ணெய் மத்து உள்ள இறங்க மாட்டேங்கிறதா. அந்த வெண்ணெய் அவ்வளவு கெட்டியமா இருக்கும். அதனால திருப்பார் கடல்ல எப்படி மந்தார மலையை போட்டு இப்படி கடைஞ்சா அவளுக்கு எவ்வளவு சிரமமா இருக்குமோ, தேவர்கள் அசுரர்களும் கடைஞ்சா இல்லையா, அவளுக்கு எப்படி சிரமமா இருக்குமோ, அதே போல இப்பேற்பட்டதான வெண்ணைய அந்த வெண்ணைக்குள்ளேயே மத்து போக மாட்டேங்கிறது. அந்த வெண்ணெய் அவ்வளவு திடப்பொருளா இருக்கு. அந்த வெண்ணைக்குள்ளே இறக்கி அதை அப்படி கடையிறதுங்கிறது கடைய முடியாதபடி இருக்கா. அதனால என்ன சொல்றாருன்னா கை பெயர்த்து, அது ஒரு காரணம். மற்றொரு காரணத்தை, இரண்டாவது காரணம் சொல்லும் பொழுது, இவ கடையும் பொழுது கிருஷ்ணனை நினைச்சுட்டே கடைவாளாம். கிருஷ்ணனை என்ன நினைச்சுப்பாளாம்? கிருஷ்ணா உன்னை அடைய முடியலையே, கிருஷ்ணா நீ எங்கப்பா இருக்க, நீ எங்க இருக்க, எந்த இடத்துல இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையே, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணனை நினைச்சுட்டு அங்கதான் இருக்க ஆயர்பாடியில எங்க இருக்கானோ நினைச்சிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாளாம் கண்ணனை. அதனால எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த அவனை அடையணுங்கிறதான விதக தாபத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் கண்ணனையே நினைச்சிட்டு இருப்பதனால அதுல தளர்ந்து போய் அதனால அவளுக்கு கை பெயர்த்து கடைய முடியாதபடி இருக்கான். இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னன்னா, கண்ணன் வந்துடுவானோ, கண்ணன் வந்துட்டா சும்மா இருக்க மாட்டானே. வெண்ணெய் மாதிரி தயிர் கடையிறத பார்த்து அந்த வெண்ணெய் எடுக்கிறத பார்த்தா சும்மா இருக்க மாட்டானே. ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து பூக்குனர் ஆழ்வார். நானும் கடையிறமான்னு கழுத்தை கட்டின்றுவானா. கழுத்தை கட்டிட்டு அப்படியே நானும் கடையிறன்னு அவன் கை போடுவான். இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா அந்த தயிர் கடைய முடியாதபடி இருக்குமா. கை பெயர்த்து கிருஷ்ணனுடையதான விஷமத்தினால, மூன்று காரணத்தினால கை பெயர்த்துன்னா. அது மாதிரி இந்த ஜாதிக்கு உச்சிதமான அந்த தயிர் கடையிறத நாம எப்படி பண்றோமோ, அவ எப்படி பண்றாளோ அந்த மாதிரி நம்ம சுவாமிஷ்டானத்தை விடக்கூடாதுன்னு பூர்வாச்சாரியால் நமக்கு அறிவுறுத்துறார். காமியார்த்தமான கர்மாக்கள்லாம் இருக்கு. புத்திரன் வேண்டி ஒரு யாகம் பண்றோம், ஏதோ ஒரு காமியார்த்தமா நைமித்திகம்னா நிமித்தமா ஒரு காரிய நிமித்தமா பண்றது. அப்படி பண்ணக்கூடிய ஒரு யஜ்யங்கள் பண்ணி ஒரு கால் நாம எது நினைச்சோமோ அது நிறைவேறாட்டினாலும் அது பரவாயில்ல, நிறைவேறாட்டினாலும் பரவாயில்ல. ஆனா பாபம் வந்துடக்கூடாது இல்லையா, அது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணுமா. அதனால நைமித்திக்கு இப்ப நித்திய கர்மால என்னன்னா, நித்திய கர்மா பண்ணினா அதுக்கு பலன் ஒண்ணும் நமக்கு கிடையாது, ஆனா பாபம் சம்பவிக்காது. அன்னைக்கு பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் பண்ணணும்னா மந்திரத்திலேயே இருக்கு. ராத்திரி பண்ணதான பாபங்கள்லாம் இந்த தீர்த்த சாப்பிடறதுனாலேயே போயிடுறது. பகல்ல பண்றதான பாவங்கள்லாம் இந்த தீர்த்தம் ஆபோஜனம் பண்றதுனாலேயே போயிடுறதுன்னு மந்திரத்துல இருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா அதுக்கு என்னன்னா அதுக்கு பலன் தனியா ஒரு விசேஷமான பலன் கிடையாது. ஆனா பாவங்கிறது நமக்கு ஒட்டாது, பாவம் சம்பவிக்காது அப்படின்னு எடுத்திருக்கா. அதனால நம்ம நம்முடைய சுவானுஷ்டானத்தை சத்தையா பக்தியா பண்ணணுங்கிற இப்படி மூன்று காரணமாக கைப்பெயர்த்து அப்படிங்கிறத சொல்றா. சரி, வெண்ணெய் கடைவதை வச்சு நீ சொல்றியே, உள்ள இருக்கிறவ பேசுறா, வெண்ணெய் கடைய ஆரம்பிச்சுட்டா தயிர் கடைய சத்தம் கேட்கலையா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்காட்டினோட பரவாயில்ல, அவ ஆபரணங்கள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள உரசி சத்தம் கேட்கறதே அது கேட்கலையா. அதையும் விட ஒரு காரணம் சொல்றா, அவ கானம் பண்ணுவாளே, கடையும் போது வெறும பண்ண மாட்டா, கானம் பண்ணுவாளாம். அந்த சத்தம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு கேட்கிறாளாம். அதுக்கு உள்ள இருக்கிற பெண் சொல்றா, உங்க ஆயர்பாடியில கடையறதுக்கு தனியா நேரம் ஏதாவது வச்சிருக்கேடா, சதா சர்வகாலமும் எல்லாரும் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன், அகோராத்திரம் கடைஞ்சிட்டு இருக்கேன், அகோராத்திரம் என்ன கிடையாது அப்படிங்கிறச்சே. ஏன்னா ஆழ்வார் சொல்றார், முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணையினோடுன்னு எடுக்கிறார். முப்போதும் எல்லா சமயமுமே கடைஞ்சிட்டு இருப்பாளாம். அதனால முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய், அதனால நாங்க உன்னுடைய கடையறதுக்கு தனி காலம் கிடையாது அப்படிங்கிறாளாம். ஆண்டாள் சொல்றா, தயிர் கடையும் பொழுது அவ கிருஷ்ணநாமா சொல்லுவாளே, கிருஷ்ணநாமா சொல்லிண்டே தானே தயிர் கடைவா, வெறும கடைய மாட்டாளாம். கிருஷ்ணநாமா சொல்லிண்டே திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே கடைவாளாம். அந்த கடையும் பொழுது அங்க பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறா, அந்த நாமாவானது கிருஷ்ணநாமாவானது எவ்வளவு தூரம் போறதோ, எவ்வளவு உலகத்துக்கு அது கேட்கறதோ
அது பர்யந்தம் இருக்கக்கூடிய அமங்கலத்தை போக்கி மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு எழுதுறார். பகவன் நாம அவ்வளவு விசேஷமா, அதனால அந்த அவ்வளவு விசேஷமா, அதனால பகவன் நாம எங்கெங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த சத்தத்தை யார் யார் கேட்கிறாளோ அவளுடைய அமங்கலத்தை போக்கி மங்களத்தை தரக்கூடியது. அந்த மாதிரி இவ்வளவு சத்தமா பகவன் நாமா சொல்றாளே உன்னுடைய காதுல வெள்ளையா அப்படின்னு சொல்றாள். சுவாமி தேசிகன்னு சாதிக்கிறார், பகவன் நாமாவை சொல்லணும், சொல்லிட்டா நம்ம யமனிடத்துல கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னே சொல்றார். ரமாதரங்க பூரமணம் கிருஷ்ண விஷ்ணு ஹரேயே, ரமாதரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரேயே, திரிவிக்ரம ஜனார்தனம் திரியுகநாத நாராயண, திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண, இதீவ சுபதானிய படதி நாமதேயானி தே நதர்ச்சயமவஸ்யதா நரகபாத பீதி குதகா, ரமாதயித பாரங்கா வாசுதேவா கோபாலா கோவிந்தா வெங்கட்ரமணா என்னென்ன முடியுமோ அவ்வளவு நாமா நீ சொல்லு. ரமாதைத பூரமண கிருஷ்ணா விஷ்ணு ஹரே, எவ்வளவு எவ்வளவு சொல்ல முடியுமோ பகவான் நாம சத்தமா சொல்லு. அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா திரிவிக்ரமா ஜனார்தனா திரியுகநாத நாராயணா இதீவ சுபதானி, இப்படி மங்களத்தை தரக்கூடிய திருநாமத்தை யமனுத்தன் சொல்லிட்டு இருக்கானோ அவனுக்கு யமன்ட்டு என்ன பீதின்னு கேட்கிறார். யமனிடத்தில் என்ன பீதி அப்படின்னு கேட்கிறார். நகஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதி குதகா, குதகான்னா எப்படி வரும், நரகபாதை உனக்கு எப்படி வரும்னு கேட்கிறார். அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் இல்ல, கொஸ்டின் மார்க், எப்படி வரும் அந்த பீதி உனக்கு, நரகம் எப்படி வரும், கிடைக்காத பகவான் நாமாவை சொல்லுவது. கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர், கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர், என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே, கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர், என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே, நாரணம்மா பாரணங்காணல், நாரணம்மா பாரணங்காணல், வாரணம் தோலைத்த காரணந்தானே, வாரணம் தோலைத்த காரணந்தானே, கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர், என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே பாடினார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார். கண்ணனுடைய கடலினை பிடிச்சவாளுக்கு நினைச்சிருக்கிறவாளுக்கு என்ன குறை, நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம், என்னும் திருநாமம் மூணு சுழின்னு என்றது பெரியாழ்வார் சொல்ற, அப்பா என்னுடைய காலமெல்லாம் நான் எண்ணாத இப்படி காலம் தள்ளிவிட்டேனே, உன்னுடைய நாமாவை சொல்லி நாம ஜபம் பண்ணலையே, என்ன கண்ட விரல்களால் எண்ணகிலாது போய் உன்ன கண்ட ஊத்தை வாய்க்க அமுதம் உண்ணுகின்றார்களே, ஏதோ சாப்பிட்றேனே, எப்பப்ப பசிக்கிறதோ பசிக்கும் போதெல்லாம் சாப்பாடு, மறுபடியும் 10 நாள் கழிச்சு வயிறு சரியில்லை, வயிறு கிளீன் ஆயிடுத்து மறுபடியும் அடுத்தது எந்த சாப்பாடு, இப்படியே போயிட்டு இப்படியே காலத்தை தள்ளிட்டேனே, விரல் நன்னா இருந்தும் எண்ணலையே, ஹரிநாமத்தை சொல்லலையே, நான் எங்கும் நீ வியாபிச்சிருக்கியே, உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லலையே, என்ன கண்ட விரல்களால் இந்த நீ கொடுத்த கையினால பகவன் நாமாவை சொல்லி எண்ணாதபடிக்கு கவலம் மூலமா எடுத்து சாப்பிட்டேனே, அப்ப கூட பகவன் நாமாவை சொல்லலையே. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கவளே கவளே செய்வ, கவளே கவளே செய்வ, கவளே கவளே செய்வ, ஹரி கோவிந்த கீர்த்தனம். யமனுத்தன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கவலமும் எடுத்து 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 தன்னுடைய வாயில போட்டுக்கிறானோ, சிவதே கோவிந்தாய நமஹா சிவதே கோவிந்தாய நமஹான்னு போட்டுக்க வேண்டாமா, கோவிந்தா கோவிந்தான்னு போட்டுக்க வேண்டாமா, பகவன் நாமாவை சொல்லி சாப்பிடுங்கிறது சாஸ்திரம். அதனால
அப்படியெல்லாம் நீ கொடுத்த கையினால எண்ணாம இருந்துட்டேனே. அதனாலதான் இங்க நம்மாழ்வார் சாதிக்கிற கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் தின்னம் நாரணமே நாரணம்மான் பாரணங்கு ஆளன் வாரணம் தொலைத்த காரணம் தானே அப்படின்னு கிருஷ்ணனுடைய லீலையெல்லாம் அனுபவிச்சார் இல்லையா. கிருஷ்ணனே என்ன சொல்றான், என்னிடத்துல பக்தி கொண்டவர்கள் என்னுடைய திருவடியை எவனொத்தன் ஆசிரிச்சிருக்கிறார்களோ அவர்கள்லாம் என்னை பிரிஞ்ச உடனே கூட என்னுடைய நினைவாகவே இருப்பா, என்னை பத்தி பேசிட்டு இருப்பா, என்னுடைய நாமாவை சொல்லுவா அப்படிங்கிறான் பகவத்கீதையில கீதாச்சாரியனான கிருஷ்ண பரமாத்மா. மச்சித்தாக மக்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் என்னுடைய என்ன நினைச்சுட்டே இருப்பா. மச்சித்தாக என்னை பத்தியே பேசிட்டு இருப்பா. கிருஷ்ணன் அந்த லீல பண்ணினானே, கிருஷ்ணன் அப்படி பண்ணானே, கிருஷ்ணன் கீதை சொன்னானே அப்படின்னு என்னை பிரிஞ்சிருக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நினைவோட என்னை பேசிட்டே இருப்பா என்னுடைய பக்தாள்லாம். மக்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் பரஸ்பரம் ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாள். அப்படி கடைஞ்சிண்டு தைல கடைஞ்சிண்டு திருநாம சங்கீர்த்தனம் பாடிட்டு இருக்காளே, ஆயர் பாடி இருக்கக்கூடியதான ஆட்சிமார்கள்னா, ஏமா உன்னுடைய காதுக்கு இது விடலையா அப்படின்னு கேட்கிறாளாம். காசும் கலகலப்ப கை பேத்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனரும் கூழல் ஆய்ச்சியர் மத்தினால். வாசன் அருங்குடல் பெண்களுக்கெல்லாம் இயற்கையாகவே கூந்தல்ல நறுமணம் உண்டா. அதனாலதான் இவா என்ன பண்ணுவார்னா ஆயர்பாடியில எல்லாருமே சுகந்தம் வாசனையை பொழியக்கூடிய புஷ்பத்தை தலையில சூட்டிட்டு இருப்பாளாம். இந்த மத்த போட்டு இப்படி கடையும் பொழுது தன்னறியாம இப்படி ஆடுறா இல்லையா, பகவன் நாமா சொல்லி ஆடுறா, பெருமாள் விஷயத்துல மகிழ்ந்து போறா. அப்படி இருக்கச்சே அந்த தலை கூந்தலானது அவிழ்ந்துடுறதுதான். அவிழ்ந்து அந்த கூந்தல்ல இயற்கையான ஒரு சுகந்தம் இருக்கே, அந்த சுகந்தம் வந்து எல்லா லோகத்திலையும் பிரவேசிக்கிறதா. சுகந்தம் வாசனை கம கம கமன்னு இருக்கா. இவா தயிர் கடைய ஆரம்பிச்சுட்டாலே அந்த சுகந்தம் வீசறதே, அவன் நடுவில் அந்த முடியை வந்து முடிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தயிர் கடையிறது நின்று போயிடும். தயிர் கடையிறத முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த முடியை முடிச்சுட்டு கையால மீண்டு மறுபடியும் தயிர் கடையை வருவா. அதனால என்னன்னா இப்படி ஒரு சுகந்தம் வீசறதே, அந்த சுகந்தம் வந்து அந்த சுகந்தம் உன்னுடைய மூக்குல நுகரலையா, நீ பொழுது முடிஞ்சு விட்டு தெரியலையா, எழுந்துக்கலையா அப்படின்னு கேட்கிறா. உடனே உள்ள இருக்கிற சொல்றா, நீங்க எப்பொழுதும் தான் இந்த ஆயர்பாடிகள் எல்லாருமே தலையில பூச்சி விட்டு இருக்கா, படையல் அணிஞ்சிட்டு இருக்கா, இரவு போது பகல் போது வித்தியாசம் இல்லாம கண்ணன் எப்ப வருவானோன்னு காத்துட்டு இருப்பாளாம். எல்லா திருவாபரணத்தையும் ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருவாளாம். ஏன்னா கிருஷ்ணனுக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கும். எல்லா ஆபரணம் வந்து போட்டுட்டா தான் சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தோழியோட போறவனாச்சே. ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் அனுபவிச்ச ஆய்மிகு காதலோடு ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப நீ மிகு போகத்தை நன்பு கொண்டாய் அது உங்கும் கோரம்பு கேட்குமன்றே. ஒரு நாள் ஒரு தோழியோட வருவான், மற்றொரு நாள் நான் திருப்பி வரேன்னு சொல்லுவான், கடைசியில வேறொரு தோழியோட போயிடுவான். ஆய்மிகு காதலோட என்னோட வரேன், நாம யமுனைக்கு போறான்னு சொன்னவன் அங்க பாரு யாரோடைய போராண்டி உன்னோட வரேன்னு தோழி கைகாரிப்பாளாம். ஆய்மிகு காதலோடு நான் காதலோடு இங்க காத்துட்டு இருக்கேன், கிருஷ்ணன் வருவானோ கண்ணன் வருவானோன்னு ஞானி இருப்ப. யார போய் எந்த தோழியை போய் பார்த்துட்டு வா, நான் இங்க காத்துட்டு இருக்கேன்னு ஒரு தோழி அனுப்புவாளாம். கிருஷ்ணன் தான் வர சொல்லியிருக்கேன், அவன் சொல்லிதான் நான் வந்திருக்கேன், நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லுன்னு எந்த தோழி அமைச்சாலும் அந்த தோழிக்குள்ள விடுவானா கண்ணன். அதனால அந்த தோழியை மயங்கி போயிடுவா, அவளோட போயிடுவானோ. ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோட யார தூது விட்டாலும் அவளோட போயிடுவானோ. அதனால நீ மிக போகத்தை நன்குகந்தாய் அப்படின்னா கண்ணன் எப்ப வருவானோங்கிறதுக்காக ஆபரணங்கள்லாம் சாத்திட்டு எப்பொழுதுமே ரெடியா இருப்பாளாம். இரவு போத ஆனா கூட ஆபரணத்தோடயே இருப்பாளாம்.
அதனால அச்சுத்தாலி, ஆமைத்தாலி, ஆபரணங்கள் எல்லாமே உங்க உங்க ஆட்சிமார்கள் ஆயர்பாடியில எல்லாரும் எப்பொழுதும் போட்டுட்டு தான் இருக்கா. சரி, நான் எழுந்து என்ன பண்ணணும்னு சொல்றேன், நான் எழுந்து செய்வது என்ன அப்படின்னு கேட்கிறா உள்ள இருக்கிறவர். உடனே ஆண்டாள் சொல்றா, ஏமா நீ எது சொன்னாலும் மறுக்கிறியே, எது சொன்னாலும் மறுக்கிறியே. மத்தினால் ஓசைப்படுத்த தைரரபம் கேட்டிலையோன்னு சொன்ன, இந்த சத்தம் கேட்கறியான்னு கேட்டேன். எது சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரு காரணம் வச்சு சொல்றியே, மறுக்கிறியே. நாயக பெண் பிள்ளாய், உனக்கு நாயகத்துவம் எப்படி வந்தது? உனக்கு நீ தலைவியோ, இந்த கூட்டத்துக்கு ஒருவேளை தலைவியோ நீ, அதனால நீ அப்படி சொல்றியோ, மறுத்து பேசுறியே. நாயக பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நான் சொல்றத கேளு, நாம யார பாடணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டியோ இல்லையோ, நான் சொன்னேன். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ. நாராயணன் மூர்த்தி, நாராயணன் அப்படின்னா யாருன்னா பகவான், சர்வவியாபி, எங்கும் இருக்கக்கூடியவன். அதனால எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியவனுக்கு அதான் கேட்கிறா, நாராயணனுக்கு கதவு வேண்டுமோ என்கிறாள் வியாக்கியானம். கதவு கதவை திறந்துன்னு நாராயணன் உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லையே. அவன் நினைச்சுட்டானே எப்ப வேணா எங்க வேணாலும் அவன் பயிப்பான். அதனால எங்க வேணாலும் இருக்கக்கூடியவன் நாராயணன். அதனால நாராயணனுக்கு கதவு வேண்டுமோ என்கிறாள். அந்த நாராயணன் நம்ம தியானம் பண்ணணும். நாராயணன் என்ன பண்ணுவார்? நமக்கு நன்மையை செய்வர், வாத்சல்யத்தாலே நமக்கு அனுகிரகிப்பார். அவர் தான் நாராயணன் அப்படிங்கிறார், நம்மை ரட்சிப்பவர். நாராயணன் மூர்த்தி, அந்த நாராயணன் மூர்த்தி, மூர்த்தின்னு பதம் போடுறதுக்கு காரணம் என்னன்னா சௌசீல்யத்தால் நமக்கு அனுகிரகம் பண்றவர். பகவானுக்கு சௌலபியம்னு ஒரு குணம், சௌசீல்யம்னு ஒரு குணம். சௌலபியம் அப்படின்னா எளிமை. நேற்றுக்கே நம்ம அனுபவிச்சோம், 10 அடியவருக்கு எளியவன் உரல்ல ஆப்புண்டு இருந்தான் இல்லையா. எத்திரம் உரளினோடுன்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்லி மூர்ச்சியாகி விழுந்தார் அப்படிங்கிறத அனுபவிச்சோம். எங்கேயோ இந்த பரம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் ஆனந்தமயாக லோகாகனு அங்கேயே சாஸ்வதமா இருக்க வேண்டியவன் இங்க வரணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு இங்க வரணும்னா நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்களை, ஜீவாத்மாக்களை கரையேற்றணும்னு கிருப்பை. அதனால தானே வரானா, தானே மேலிருந்து இறங்கி வரானா. அவன் கிருஷ்ணனாக அவதரிச்சு எல்லாருடையும் ஒன்றரை கலந்து பழகிறானா. அதனால என்னன்னா சௌலபியத்தால கிருஷ்ணாவதாரம், சௌசீல்யத்தினால ராமாவதாரம். சௌசீல்யம் அப்படின்னு ஒண்ணு, சௌசீல்யம்னா நீர்மைன்னு சொல்றது. அதாவது மலை மேல இருக்கக்கூடிய நீரானது எப்படி சுலபமா கீழே இறங்கி வந்து சமவிகிதமா பள்ளமும் மேட்டியும் ஒன்னா பண்றது நீர். அந்த மாதிரி பகவான் யாரையும் உயர்வு தாழ்வு பார்க்காதபடிக்கு திவ்யமான அனுகிரகத்தை எல்லாருக்கும் பொழியலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அப்படிப்பட்டதான மூர்த்தி அவன் கேசவன் அப்படிங்கிறார். அந்த கேசவனை பாடேலோ. கேசவன்னா யாருன்னா, கம்சன் ஒரு இடத்துல இருந்த பொழுது கம்சன் யோசனை பண்ணிட்டே இருக்கா, நமக்கு விரோதி இருக்கா, அவனை எப்படியாவது அழிக்கணும், கண்ணன் அழிக்கணும் ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்கான். நாரதர் வந்தார். நாரதர் வந்துட்டு, கம்சா எப்படி இருக்க, சௌரியமா இருக்கியா? எங்க சௌரியமா இருக்க? கிருஷ்ணன் வேற பிறந்துட்டான், நான் எங்க சௌரியமா இருக்கேன். அவன் வந்து என்னை வதம் பண்ண போறான், நான் அதுக்குள்ள அவனை வதம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு. அதை முதல்ல நீ பண்ணு அப்படின்னு நாரதர் எடுத்து கொடுக்குறாராம். ஏன்னா அவன் எல்லாருக்கும் ஹிம்சிக்கிறான். கம்சனுடையதான வதம் ஆகணுங்கிறது நாரதருக்கு. அதனால ரொம்ப தாமதிச்சுட போறானேங்கிறதுக்காக சொல்றார், அப்பா ஆயர்பாடியில பிறந்த கண்ணனுக்கு 10 வயசு ஆறதுக்குள்ள நீ வதம் பண்ணினாதான் உண்டு. அவன் அப்படியே விட்டுட்டியானா 10 வயசு ஆயிடுச்சுன்னா உன்னால நிச்சயம் வதம் பண்ண முடியாது, நீ வதம் ஆயிடுவா அவன் இடத்துல அப்படின்னு பீதியை கல்பிட்டு போயிட்டார் நாரதர். என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தான் கம்சன். சரின்னு கேசின்னு ஒரு குதிரைய, ஒரு அசுரனை அமிச்சா. கேசின்னு குதிரை வடிவத்துல அந்த அசுரன் போறான் கண்ணனை வதம் பண்ணணும்னு. கண்ணனை போய் வதம் பண்ண முடியுமா? அவனுக்கு எல்லாரையும் தெரியுமே. அதனால இந்த குதிரை கேசிங்கிற அந்த குதிரையை பார்த்த உடனேயே குதிரையோட யுத்தம் பண்ணி மல்யுத்தம் பண்ணி குதிரையுடைய வாயை பிளந்து அது உள்ள கையை விட்டு அந்த நாக்கை இழுத்து வெளியில் தள்ளிவிடுறான். அப்படியே சாட்சிடுறான். அந்த குதிரையானது அப்படியே கீழே விழுந்து விடுறது. உடனே அசுர தேகம் வந்து விடுறது, வதமாயிடுறது. இப்படிப்பட்டதான ஒரு வதம், அதுக்கு பேர் கேசின்னு வதம். கேசிங்கிறதான அந்த குதிரை ரூபத்தில் இருந்த அசுரனை வதம் பண்ணத்தினால இவனுக்கு கேசவன் அப்படின்னு ஒரு திருநாமம். நம்முடையதான கிளேசத்தை, சம்சார சாகரமான ஒரு கிளேசத்தை, கவலைய
நாசம் பண்றவன்றதுனாலையும் கேசவன் திருநாமம். இங்க வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கேசவனை கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணது எவ்வளவு பராக்கிரமம், எவ்வளவு கடினமோ, அந்த கடினமான காரியத்தை கிருஷ்ணன் பராக்கிரமத்தினால பண்ணினானோ அதே மாதிரி ராமாவதாரத்திலையும் ஒரு வதம் உண்டு அப்படின்னு வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீமத் ராமாயணத்துல சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான், இளையபெருமாள், சீதை 3 பேரும் பஞ்சவடிங்கிற இடத்துல தங்கிட்டு இருக்கா. தங்கிட்டு இருக்கும் பொழுது ஆச்சரியமா பக்கத்துல கோதாவரி நதி ஓடிட்டு இருக்கு. நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அங்க சௌரியமா இருக்கணும்னு நினைச்சுன்னு அங்க வந்திருக்கா. முதல்ல அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு போனா அகத்தியரை கேட்டார் ராமபிரான், எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வந்தா தேவையில்லையேன்னு. இங்க இருந்து ஒரு 1.5 யோஜனை தூரம் போகும், அங்க உங்களுக்கு சித்திரக்கூடம் தாழ்வர அற்புதமாக பஞ்சவடிங்கிற இடம் இருக்கு. 5 மரங்கள் இருக்கும். அந்த பஞ்சவடிங்கிற இடத்துல போய் தங்கி சுலபமாக உங்களுடைய 14 வருஷத்தை கழிக்கலாம், சௌரியமா இருக்கும், அங்க தங்கலாம் அப்படின்னு ஒரு உபாயம் சொல்றார் அகஸ்தியர் ரிஷி. அவர் சொன்ன உடனே அங்க வர வழியில தான் ஜடாயுவை சந்திக்கிறார். ஜடாயு சொல்றார், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா, உன்னுடைய முகம் எனக்கு பரிச்சயமான முகமா இருக்கேன். ஜடாயு கேட்கிறாரோ ராமபிரானை பார்த்து, நீர் யாரு? நான் தசரதனுடைய குமாரன். ஓஹோ, தசரதனா? தசரதனுடைய குமாரனாடா? ராமா, தசரதன் எனக்கு சிநேகிதன்டா. தசரதன் எனக்கு, நானும் அவனும் அவ்வளவு சிநேகிதன். நீ எங்க தங்க போற? உனக்கு சௌரியமான இடத்த நான் காண்பிக்கிறேன், நீ எந்த இடத்துல தங்கலாம் என்னங்கிறத சொல்றேன்னு கோதாவரியினுடையதான நதி தீரத்துக்கு பக்கத்துல ஆச்சரியமாக இடத்த சொல்ற. என்ன உதவி வேணாலும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்றேங்கிற அந்த ஜடாயுங்கிற கழுகு சொல்லிடுற. சொன்ன உடனே சரின்னா, அப்ப அந்த நதி தீரத்துல கோதாவரி நதி தீரத்துல இருக்கும் பொழுது அங்க இது சூர்பனக அப்பதான் வரா. சூர்பனக வந்து ராமனுடைய வழிபடகுல மயங்கி போயிடுறா. மயங்கி ராமனை பார்த்து கேட்கிறா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப ராமன் சொல்றாரு, என்னப்பா என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? பெருமாள் நடிச்சுக்கிறாராம், கிருஷ்ணாவதாரமா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்ததுதான் நம்ம எடுக்க போறோம். இப்ப ராமாவதாரம் தானே, ராமாவதாரத்துல வந்து ஏகபத்னி விரதன், கிருஷ்ணாவதாரத்துல ஏகபத்னி விரதன். அப்படி கிருஷ்ணன் அப்படி இருந்தவன். அதனால இந்த ராமாவதாரத்துல என்னன்னா, ராமாவதாரத்துல ஒரு பத்னி தான், சீதை தான். அதனால இங்க சொன்ன விளையாட்டுக்கு சொல்ற ராமபிரான், அம்மா சூர்பனை கேட்ட, நீ என்னன்னு கேட்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியே, என்னை விட அழகா இருக்காம்பர் என் தம்பி. அது ஒரு காம்பர் தம்பி வேற, தம்பி மனைவி இல்ல, அவன் உண்டியா தனியா தான் வந்திருக்கான். அவன் இடத்துல வேணா கேட்டுப்பாரு, உன்னுடைய ஆசை நிறைவேறுதான்னு, கல்யாணம் பண்ணிக்கிறானோ என்னமோ தெரியாது அப்படின்னு விளையாட்டா சொன்னாராம். அது இதுல என்ன காமிக்கிறான் நமக்குன்னா, இந்த மாதிரி ராட்சசிகள் வீட்டெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு காமிக்கிறான். ராட்சசி உடனே போய் நிஜம்தான் நினைச்சிட்டு இளையபெருமாட்ட கேட்கறது. அவர் வந்து முன்கோபி, அவர் கைங்கரியத்துக்காகவே பெருவி எடுத்தவர், ராம கைங்கரியத்துக்காகவே. இளையபெருமானுடைய லக்ஷ்மணுடையதான தாயார் சுமித்திரை வந்து இளையபெருமானை அனுப்பும் பொழுதே, நீ வந்து ராமனுக்கு வந்து தொண்டு செய்யக்கூடியதான கிங்கரனாக போங்கிறார். தம்பி என்று போகாதே, தம்பின்னு நினைச்சுன்னு ஒரு போதும் போகாதே, அவனுக்கு நீ காவலாரு. ஒரு காலம் ராமனுக்கு ஏதாவது ஒரு பிராணாபத்து வந்துடுச்சுன்னா உன்னுடைய நீ உயிர் விட்டப்புறம் தான் ராமன் உயிர் விடணும். அந்த மாதிரி ராமனை பார்த்துக்கோன்னு சொல்லி அமைச்சிருக்கா. தம்பி என்றபடி செல்லாதே, கைங்கரியம் பண்ணக்கூடிய புத்தியோட போது அமைச்சிருக்காள். அதனால ஆதிசேஷன் தானே இளையபெருமாள். இளையபெருமாள்கிட்ட போய் கேட்கிறா லட்சுமணன் விளையாட்டு. அவனுக்கு கோபம் வந்துவிட்டு உடனே என்ன பண்ணா, கத்தி தீட்டின்னு இருந்தான் அந்த சமயத்துல. உடனே என்ன பண்ணா, அவருடைய மூக்கியும் காவியும் அறுத்தான். அவருடைய ஆளு கத்திட்டு ஓடுறா, கரதூஷண இடத்துல போயிடுறா. கரன்னு ஒரு அண்ணன் சித்தப்பாப்புடைய என்னமோ ஒரு உறவு. கரதூஷணத்தை போய் அழுது நிற்கிறா, யாருன்னு தெரியலையே. என்னடா என்ன யாரும் தெரியலையா? மூக்கு அறுத்து விடுறதுனால உனக்கு அடையாளம் தெரியல, காது அறுத்து விடுறதுனால அடையாளம் தெரியல, உன்னுடைய சகோதரி தான் சூர்பனகா வந்திருக்கேன்னு. சரி, யார் உனக்கு இந்த நிலைமையை உனக்கு பண்ணது யார்? இந்த மாதிரி ஒரு கட்டத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லு. நீ என்னமோ பராக்கிரமம் வீரன்னு சொல்லிட்டு இருக்கிய, நீ போய் பாரு, பஞ்சவடியில இருக்கார். பஞ்சவடியில ராமன் லட்சுமணன் 2 பேர் வந்திருக்கா. உன்னுடைய வீரத்தை அவள்கிட்ட காமி.
என்ன இந்த கதியில பண்ணது அவன்தான் அப்படின்னு அவனை தூண்டி விட்டுட்டான். அவனு 15 ராட்சசர்களை அங்கேருந்து அனுப்புறான். முதல்ல அந்த ராட்சசர்களை ஈஸியாக சக்கரவர்த்தி திருமகன் வதம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் கரதூஷணா 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு 14,000 ராட்சசர்களோட வராலும் 14,000 ராட்சசர்களோட வரா ஒரு யுத்தம் பண்றதுக்கு. உடனே அவ வரான்னு தெரிஞ்ச உடனே ராமபிரான் சொல்றார் இளைய பெருமாள் லட்சுமணன், லட்சுமணா நீ சீதையை பார்த்து நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வெளியில சொல்லாம தன்னுடைய தனுசு பானத்தை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டார். ஏன்னா அகஸ்தியர் கொடுத்திருக்காரு அவருக்கு. அகஸ்தியரை சேவிச்ச பொழுது அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. எடுக்க எடுக்க குறையாத அம்புரா துணி கொடுத்திருக்காரு அகஸ்தியர். அஸ்திரம்னா அம்புன்னு பேரு, சஸ்திரம்னா வடுவூர்ல போய் ராமனை சேவிச்சேன்னா பிரப மாதிரி சந்திர பிரபு மாதிரி கையில வச்சுட்டு இருப்பார். அந்த கையில வச்சுட்டு இருக்கிறதுக்கு சஸ்திரம்னு பேரு. அதனால சஸ்திர சஸ்திரங்கள்லாம் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துட்டார், கிளம்புறார் ராமவீரா. ஏன் ஒண்டியா போனார்? இளைய பெருமாள் அழைச்சிட்டு போறதானே, யுத்தத்துக்கு தானே கிளம்புறார் அப்படின்னு தெரியறதுன்னா அவருக்கு மனசுல ஒரு சங்கடமா. ஏன்னா அயோத்தியா காண்டத்துல சீதை நான் உங்க கூட வருவேன்னா அவன் வேண்டாம் அப்படின்னு ராமபிரான் சொல்ற. நீ வேண்டாமா, கல்லிலையும் முள்ளிலையும் படுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீ நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ இங்கே இருந்து ஒரு பொழுது முடியாது. ராமன் இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு அயோத்தின்னு. ராமன் எங்க இருக்கிறானோ அவன் தான் அங்க இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி. என்னை வந்து விட்டுட்டு போகாதீங்க, நான் வருவேன்னு பிடிவாத பிடிச்சா சீத்தை. ராமன் ஏத்துக்கலையா. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாலாம், ஒருவேளை என்னை அழைச்சிட்டு போறது உங்களுக்கு பயமா இருக்கா? காட்டுல சிங்கமொழி வருவேன்னு பயமா இருக்கா? ஆபத்து வந்துட போறது, என்னை காப்பாத்தணுமேன்னு உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேட்டாலும், ஆணுடை உடுத்திய பெண்ணுக்கல்லவோ என் ஐயன் என்னை தாரை வார்த்து கொடுத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் வியாக்கியானத்தில் அனுபவிக்கிறார். ஆணுடை உடுத்தியதான பெண்ணு நீங்க உங்களுக்கு ஆணோட உடுத்திருக்க தவிர பெண்ணு தான் உங்களுக்கு மனசுனால என்னை அழிச்சுப்படுறது உங்களுக்கு திறமை இல்லையான்னு கேட்டாலும் ராமபிரானதுல மனசு சங்கடப்பட்டு மனசுலயே ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தாலும் நம்ம திறமையை காட்டினா தேவையில்லை. எவ்வளவுக்கு நாம எப்பேற்பட்டவன்னுங்கிறத காமிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரோ அப்ப கூடவான்னு சொல்லிட்டாரா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இளைய பெருமாளை காவல் வச்சுட்டு தான் ஒருவரே போனாராம். 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணணுமே, அதுக்காக கிளம்பி போயிட்டார். சூர்பனக வந்து எப்ப பார்த்தாலோ தெரியல ராமனை பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்த உடனேயே ராமன் இடத்துல மயங்கி ராமனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் தோடிடுத்து. ஆனா இவளுக்கு வந்து ருக்மிணி பிராட்டி எப்ப பார்த்தாலோ கிருஷ்ணனை தெரியாது, பார்த்தாலோ பார்க்கலையோ கடிதாசி எழுதி வச்ச உன்னை போல அழகு லோகத்துல யாரும் கிடையாதுன்னு எழுதி அனுப்புறா 7 ஸ்லோகத்துல. சுத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திரிஷாம் திரிசிமதாம் அகிலார்த்தலாபம் ரூபம் திரிஷாம் திரிசிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युता विशति चित्तमपत्रपं मे श्रुत्वा गुणान् भुवन सुन्दर सिन्वतान्ते श्रुत्वा गुणान्. உன்னுடைய கல்யாண குணம் எப்பேற்பட்டு தெரியுமா கிருஷ்ணா? ஒரு வயோதிகர் இடத்துல பிராமணோத்தமத்தை கடிதாசி எழுதி கொடுக்குறா ருக்மிணி. என்னை வந்து சீக்கிரம் அழைச்சிட்டு போக சொல்லு, கிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. சுத்வா குணான் புவன சுந்தரா. புவன சுந்தரான்னு பதம் போட்டான். ஒரு ஆத்துல மட்டும் இருக்கிற பசங்கள்ல ஒருவன் அழகா இருந்தான் அப்படின்னா கிருகசுந்தரன்னு கூப்பிடலாம். கிருகசுந்தரா 5-6 குழந்தை இருக்குது அவத்துல ஒரு குழந்தை அழகா இருக்குன்னா கிருகசுந்தரான்னா அந்த குழந்தை ஓடி வருவான். ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை அழகா இருக்குன்னா கிராம சுந்தரான்னு கூப்பிடலாம். நகரத்துல ஒரு குழந்தை அழகா இருக்குன்னா நகர சுந்தரான்னு கூப்பிடலாம். உலகத்திலேயே ஒரு குழந்தை அழகா இருக்கு, 14 லோகத்திலேயுமே ஒரு குழந்தை அழகா இருக்குன்னா அவனை எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறார் ருக்மிணி. சுத்வா குணான் புவன சுந்தர புவன சுந்தரா. புவன சுந்தரா, புவனத்திலேயே நீ அழகா இருக்கக்கூடியவனே. எழிலுடைய அம்மனை மீர் எல் நரங்கத்தின் அமுதர்
குடலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூடில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினாரே. நாச்சியார் திருமொழியில நம்ம அழகிய மணவாள பெருமாள் இருக்கார் ரங்கநாதன் அனுபவிச்சா இல்லையா? எடியுடைய அம்மனை மீர் என்ன அரங்க சின்ன முதல் அவருடைய குழல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பெரியாழ்வார் சொல்ற குழலிருண்ட குஞ்சி அழகான அழகான ஒரு குழல் கற்றை இருக்கே, அவ்வளவு அழகா இருக்குன்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதனால இவர் திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறச்சே மைவண்ண நறுங்குஞ்சிங்கிற மைவண்ணம்னா கண்ணகரேன்னு இருக்கக்கூடிய வண்ணம், அந்த வண்ணம் மாறாம இருக்கா. நறுங்குஞ்சி, குஞ்சின்னா குடிமீன் அர்த்தம். அந்த குடிமி கட்டின்னு இருக்கானா அழகா அப்படி கீழே தொய்யறதா சக்கரவர்த்தி திருமகனுக்கு. அதனால மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ அப்படின்னு அனுபவிக்கிறார். பெருமாளுடைய கேசத்தை கொண்டாடாதவாளே கிடையாது, எல்லாரும் கொண்டாடுவா. அப்படிப்பட்டதான கொண்டாடுற இந்த இடத்துல சொல்றா சுத்வா குணான் புவன சுந்தர சிம்மதாந்தே. அதனால புவனத்துக்கே சுந்தரமானவனே சுந்தரா புவன சுந்தரா சிம்பதாந்தே நிர்பிஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம். என்னுடைய தாபத்தை நிவர்த்தி பண்ணணும், ஒன்னாலதான் முடியாது. ரூபம் திரிசாம் திரிசிமதாம் அகினார்த்த லாபம். ரூபம் திரிசா உன்னுடைய ரூபத்தை கண்டு நான் மயங்கிட்டேன். அகிலார்த்த லாபம் தொய் அச்சுதா ஆவிசதி. அச்சுதா அப்படின்னாலே நழுவ விடாதவன் அர்த்தம். திருவேந்திபுரத்துல அச்சுதன்னு பெருமாள் எழுந்தவன் இருக்கார் இல்லையா? அச்சுத சதகம் எல்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா? அச்சுதான்னா அண்டினவர்களை நழுவ விடாதவன் அர்த்தம். தொய் அச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம்மே. என்னுடைய சித்தத்தை நீ பறிச்சுட்ட, என்னுடைய சித்தமானது ஒன்னெடுத்ததுக்கு கிருஷ்ணான்னா இல்லையா? வடுவூர் ராமனை போய் சேவிச்சேன்னா நம்முடைய சித்தம் அவன்கிட்ட போயிடும். ஏன்னா அந்த அர்ச்சகால் அப்படி ஆரத்தி பண்ணுச்சியே கந்தர்வராஜ பிரதிமமூ லோகே விக்யாத பௌருஷமூ தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனமூ ரூப ஔதார்ய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினமூ அப்படின்னு கந்தர்வராஜ பிரதிமம். கந்தர்வனை போல இருக்கக்கூடிய ராமன், இந்த ராமனை போல அவருக்கு அந்த வடிவனுக்கு வர்ணிக்க முடியுமா? சமம் யாரா சொல்ல முடியுமா? லோகே விக்கியாத பௌருஷம், அந்த பௌருஷத்தை காட்டணும்னு தான் இங்க ராமன் என்ன பண்றாரா, நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறார். அதனால இந்த ராமனை போய் பார்த்துட்டு வரேங்கிறா. எப்ப ருக்மிணி எப்ப பார்த்தாலோ தெரியாது, கடுதாசி எழுதுறா, அவருடைய வடிவடுகளை மயங்கி. சூர்பனக ஒருத்தர் தான் ராமனை பார்த்திருக்கா, மயங்கிட்டா. அதனால நான் கரண்ட் போய் கேட்கறச்சே யாருமா நீ, மூக்கும் காதும் இப்படி அறுபட்டு வந்திருக்கி யாருன்னு கேட்கறதே அவன் என்ன சொல்லணும்? அங்க ஒரு ராமன் ஒருத்தர் இருக்கான் வனத்துல பஞ்சவடியிலன்னு ஆரம்பிக்கணும் இல்லையோ, அப்படி சொல்லலையா? அவன் தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாஞ்சினாம்பரௌ தருணௌ ரூப சம்பன்னௌ. எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமாங்கிறான். ரத்தம் கொட்டிட்டு இருக்கு முகத்துல. அவன் எவ்வளவோ வடிவெடுக்க தெரியுமா? தருணவு ரூப சம்பன்னவு விசாலாட்சௌ. கண்ணு அப்படியே அவளுக்கு தாமரை கண்ணு விசாலமா இருக்கு. ஜடாமண்டல தாரினவு ஜடை தரிச்சுட்டு இருக்கான். எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவ்வளவு அழகா இருக்கா, வடிவழகா இருக்கான்னு அவனோட வடிவழக பேசிட்டு இருக்கால. இவருடைய கஷ்டத்தை மறந்து அப்புறம் ராமன் நாடும். அதனால உண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாஞ்சினாம்பரௌ. அது மாதிரி நம்ம ரங்கநாதன் எடியுடைய அம்மனை மீர் எல் நரங்கத்தின் முதல் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூடில் எடிகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும்
கடல் வளையே ஆக்கினாரே கொண்டாடுறா இல்லையா? உடனே ராமன் தன்னுடைய பௌருஷத்தை காமிக்கணுங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டான். இளைய பெருமாளை சீதையை பார்த்துட்டு சொல்லிட்டு பார்த்தா எத்தனை பேருன்னா 14,000 ராட்சதர்கள் வந்து நிற்கிறா. ஒன்றும் பண்ண முடியல. ஆக 14,000 ராட்சதர்கள் வந்து நிற்கிறாளேன்னா அவளால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ராமன் என்ன பண்ணினான்னா ஒரு அஸ்திரம் அப்படி ஒரு அஸ்திரம் அப்படி குறிப்பாத்து ஒரு அஸ்திரத்தை பிரயோகிச்சுட்டானா ஒண்ணு அப்படியே 1 4 6 4 8 6 8 12 இப்படி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கக்கூடியதான அஸ்திரம். அதனால அப்படி பிரயோகிக்கிறானா ஒரு முகூர்த்தத்துல அத்தனை பேரையும் வதம் பண்ணினான்னு எழுதுறார். அதனால யார் யார் வயிறு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ரிஷிகள்லாம் வந்துட்டா, தேவர்கள்லாம் வந்துட்டா, எல்லாம் வந்து ராமனுக்கு என்ன ஆக போறதோ இத்தனை பேரு 14,000 ராட்சசர்களோட யுத்தம் பண்றானே ராமா ராமா ராமான்னு கதறாளா அத்தனை பேரும். அங்க இருக்கும் ரிஷிகள்லாம் வந்து பாக்குறா. எல்லாராலையும் வேடிக்கை பார்க்க முடியுதே தவிர ராமனை யாராலையும் ராமனுக்கு கூட ஒத்தாசை பண்ணலான்னு போய் நிக்க முடியலையா? அத்தனை பேரும் ராட்சசர்களாம். 14,000 ராட்சசர்கள் வால்மீகி அனுபவிக்கிறார். चतुर्दश सहस्राणि रक्षसां भीमकर्मणाः चतुर्दश सहस्राणि रक्षसां भीमकर्मणाः एकश्च रामो धर्मात्मा कथं युद्धं भविष्यति चतुर्दश सहस्राणि चतुर्दश सहस्राणि 14,000 ராட்சதர்கள் ரக்ஷசாம் பீமகர்மணா. எந்த யுத்தம்னா பயங்கரமான யுத்தம் எழுதுறார் வால்மீகி. ரக்ஷசாம் பீமகர்மணா. சரி அவள்லாம் 14,000 ராட்சதர்கள். அந்த பக்கம் யாருன்னா ஏகச்ச ராமோ தர்மாத்மா. தர்மாத்மா பிரபு சர்வலோக சரண்யன் பிரணதார்த்திகரன் ஆபத்சகன் காகுஸ்தன் சீமன்னன் சீமன்னு நாராயணா புருஷோத்தமா மமநாதா நமோஸ்துதேன்னு எந்த எம்பெருமானார் எந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினாரோ அந்த சக்கரவர்த்தி திருமன் ஏகச்ச ராமோ தர்மாத்மா. தர்ம பிரபு ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னா மாரீச்சன். மாரீச்சனுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு. ரா அப்படின்னாலும் சொல்லாதேம்பானா மாரீச்சன். பயமா இருக்கு சொல்லாத. ரால வர எந்த பதமும் சொல்லாதேம்பானா அவ்வளவு பயந்துட்டான். ஒரு அடி பட்டதுலயே மறுபடியும் போனா அப்பதான் மாறா போ மாறி போய் நீ போய் பண்ணி ஆகணும், இல்லாட்ட ஒன்ன வதம் பண்ணிடுவேங்கிறார் ராவணன். அப்ப நினைச்சானா மாரீச்சன் இந்த பாவிச்சனால நம்ம வதமானத்தை விட ராமனுடைய ஆயுதத்தினாலேயோ ராமனுடைய கையினாலேயே வதமானா பரவாயில்ல, மோட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு சரின்னு போனானா. அதனால அப்படி இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ஏகச்ச ராமோ தர்மாத்மா. ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஏகச்ச ராமோ தர்மாத்மா. அந்த தர்ம பிரபு இருந்தார் இல்லையா? சரி யுத்தம் என்ன நடந்ததுன்னா எல்லாரும் வயிறு பிடிச்சிட்டு இருந்தா, சீத்தை அங்க வயிறு பிடிச்சிட்டு இருந்தா யுத்தம் நல்லபடியா முடிஞ்சது. ஒரு முகூர்த்த நாளில 14,000 ராட்சசர்களையும் அழிச்சுட்டார், வதம் பண்ணிட்டார். எப்படி இருந்தாலும் அவள்லாம் பானம் போட்டிருப்பாரோ இல்லையோ, அதெல்லாம் தன்னுடைய திருமேனியில பட்டு குருதி கொட்டுறது, அங்கங்க ரத்த விழாதா இருக்கு, கிழிஞ்சிருக்கு. அவ்வளவு பானம் சக்கரவர்த்தி திருமகன் அப்படியே வெற்றி கோலமா விஜயராகவனா, சாதாரண ராகவனா இருந்தவன் விஜயராகவனாக திகழ்ந்து அப்படி போரானா பர்ணசாலைக்கு பஞ்சவடிக்கு. சீதா பிராட்டி வயிறு பிடிச்சிருந்து கதறா. என்னாச்சோ ராமன் ஒண்டியா போனாரே, இளைய பெருமாளாவது பெருக்கலாமே, யுத்தம் நடக்கிறது எல்லாரும் சொல்றாளே, என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு அப்படி பதறின்னு இருக்கக்கூடிய அவள் ராமனை தூரக்கேந்து பார்த்த உடனே கிடுகிட்டு பர்ணசாலேந்து வெளியில ஓடி வரா. ஓடி வந்து ராமனை பார்க்கிறா. தம் திருஷ்டுவா சத்ருகந்தானம் மகரிஷீனாம் சுகாவகம். தம் திருஷ்டுவா பார்க்கிறாள் ராமபிரான. சத்ருகந்தாரம் சத்ருக்களை வதம் பண்ணிட்டு வரக்கூடிய விஜயராகவனை பார்க்கிறாளா. சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் மகரிஷிகள்லாம் போற்றக்கூடிய ராமபிரான். சுகாவகம் எல்லாரும் போற்றக்கூடிய ராமபிரான். அந்த ராமபிரான வந்து ஒரு பிரதட்சணம் வராளாம். அவன் திருமேனி பூர்த்தியா பார்க்கிறாளாம். அடேடே
இப்படி எல்லா இடத்துலையும் ரணமாக்கி வச்சிருக்காளே திவ்யமான திருமேனியாச்சே. ஆழ்வார் அனுபவிச்சார். காட்டுக்கு போறச்சே குலசேகர ஆழ்வார் சொல்ற மெல்லடிக்கல் குருதி சோர, அவனுடைய மெல்லடி பஞ்சு போல திருவடியாச்சே. கல்ல மிதிக்கும் பொழுதோ இல்ல முள்ள மிதிக்கும் பொழுதோ திருவடியிலிருந்து ரத்தம் பெருகுமே, அவனுக்கு தாங்கிக்க முடியாது. ஆமா, அவனை போய் காட்டுக்கு அமுச்சுட்டாளே அப்படின்னு தசரத பாவத்தில இருந்து குலசேகர ஆழ்வார் பாடுறார். மெல்லடிக்கல் குருதி சோர, அவனுக்கு வெயில் தாங்காதே, மழை தாங்காதே, ராமன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கதறான் இல்லையா? அந்த மாதிரி இங்க சீதா பிராட்டி என்ன பண்ணா, ஓடி வந்து பிரதட்சணமா அந்த ராமனுடைய திவ்யமான திருமேனிய பாக்குறா. பார்த்துட்டு என்ன பண்ணான், அப்பதான் உயிர் வந்துதான். அப்ப ராமன் தான் விஜயராகவனா வந்திருக்கார், அத்தனை பேரையும் வென்றுட்டு வந்திருக்கார் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு பபூவ உயிர் வந்துதான். கிருஷ்டா சந்தோஷத்தை அடைஞ்சா. பபூவ கிருஷ்டா வைதேகி, வைதேகின்னு என் பதம் போட்டார்னா, வைதேகின்னா யாருன்னா வைதேகின்னு என் வால்மீகி பதம் போட்டார். விதேகராஜனை நினைக்கிறாளாம். எப்பேற்பட்டவன் என்னுடையதான தகப்பன், எப்பேற்பட்டவன். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு சிம்மத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அன்னைக்கு நினைச்சதுக்கு நினைச்ச வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு அவள் சொல்லும் பொழுது ஆணுடைய உடுத்திய பெண்ணுக்கல்லவோ என் ஐயன் என்னை தாரை வார்த்து கொடுத்தான்னு சொன்ன வாக்குனால, சொன்ன வாயினால இப்ப நினைக்கிறாளா, ஆகா எப்பேற்பட்ட ஒரு வீரன் ஒத்தரா இருந்து 14,000 ராட்சசர்களை பொடி பொடியா பண்ணிட்டு வந்த ஒரு விஜயராகவனுக்கு என்ன கன்னிகா பிரதானம் பண்ணி வச்சாலே எப்பேற்பட்டவர் அப்படின்னு விதேயராஜனை நினைக்கிறாள் என்றபடி இன்னும் வியாக்கியானம். அதனால பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரும் பரிஷஸ்வஜே, பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரும் பரிஷஸ்வஜே. சீதை ஓடி வந்து அந்த ராமனை அப்படியே தழுவிக்கிறாளாம், ஆற தழுவிக்கிறாளாம், அணைச்சுக்கிறாளாம். ஏன்னா அவளுக்கு எரியக்கூடிய திவ்யமான திருமேனி இந்த சீதா தேவிங்கிறவா எப்பொழுதுமே குளிர்ச்சியா இருக்கக்கூடிய தேவி இல்லையா? அதனால ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய சமாதானத்தை அத்தனத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளும். அதனால பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னு இதை எதுக்கு சொல்றான்னா, எப்ப கேசி வதமானது எவ்வளவு பயங்கரமோ அதே மாதிரி ஸ்ரீ ராமாவதாரத்துல இந்த கரதூஷணனுடைய வதம் அவ்வளவு பயங்கரமானதுங்கிறத நமக்கு காண்பிக்கிறா இந்த வியாக்கியாதாக்கள். அப்படிப்பட்டதான ஒரு செயலை செஞ்சிருக்கானே. இங்கே ஆண்டாள் கேட்கிறா, அம்மா நீ இன்னும் உள்ள படுத்துட்டு இருக்கியே, இப்படிப்பட்டதான வீர செயலை பண்ணிருக்கானே அந்த ராமபிரான் அப்படின்னு சீத்தை வந்து எப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டாளோ அந்த மாதிரி இங்க நம்ம கிருஷ்ணன் கேசிய வதம் பண்ணிட்டு வந்து நிற்கிறானே, அவனுக்கு வந்து நீ அவனை ஆலிங்கனம் பண்றதுக்கு உள்ளேந்து ஓடி வர மாட்டியா? இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேனே, அதனால நீ வராதபடி உள்ள படுத்துட்டு கேட்டே கிடத்தியோ, அப்படியே அவர் கேசவனுடைய பெருமையை பாடும் பொழுது கேட்டே கிடத்தியோ இப்படி படுத்துட்டு இருக்கியேன்னு ஒரு சாளரம் இருந்துதான். சாளரம்னா ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாட்டு இப்படி எட்டி பார்த்தாலும், எட்டி பார்த்து இன்னும் வரலையே, பதிலும் சொல்லலையே, வரேன்னு சொல்லல, வரமாட்டேன்னு சொல்லல, என்ன பண்ணிட்டு இருக்கா, நிஜமாதான் தூங்கிட்டு இருக்காளான்னு அப்படி சாளர வழியாட்டு அப்படி எட்டி பார்த்தாலாம். தேசமுடையாய் தெருவேலோ, எந்த அனுபவத்துல இந்த ஆண்டாள் இங்கே சொன்னாலோ அந்த அனுபவத்துக்கே அந்த உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணியானவள் அந்த அனுபவத்துக்கு போய் ஆகா சீதைய ராமனை சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டாலே அந்த அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம், எப்படி சீதை சந்தோஷமா இருந்திருப்பள், ராமனுக்கு எவ்வளவு சுகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு முகமலர்ச்சியோட இருக்க அவளை பார்த்து தேசமுடையாய் தேஜசுடையவளே, தேஜமுடையாய் நீ வந்து வாசலை வந்து தரமா, தேசமுடையாய் வாசக்கதவை திறக்கலாகாதோ வரக்கூடாதோ, தேசமுடையாய் திறவேலோ அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். இதுல வந்து பெய் பெண்ணே அப்படின்னும் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. தொடர்ந்து நாளைக்கு அடுத்த பாசுரத்தை இதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிற. இதுகாலம் இந்த கதாசிரவணம் பண்ண எல்லாருக்கும் சகலவிதமான க்ஷேமத்தையும் பகவான் அனுகிரகம் பண்ணணும், ஸ்ரீ ஆண்டாள் அனுகிரகம் பண்ணணுங்கிறத பிரார்த்திச்சுக்கிறேன். ஒரு விஷயத்தின் சமயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது வருகிற 26ஆம் தேதி அடியனுடைய உபன்யாசம் இங்கே இல்லை. ஆனா எங்க நடக்கிறதுன்னா 37 அடி ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் அனுப்புறாரு. அதனால இந்த ஆஞ்சநேயர் அங்க அனுப்புறதுனால 37 அடி ஆஞ்சநேயர் இடத்துல
ஹனுமத் பிரபாவம்ங்கிறதான தலைப்புல இங்க உபன்யாசம் பண்ண போறோம். இதே டைமா இருக்கிறதுனால இங்க வர முடியாது. அதனால 27ஆம் தேதி இந்த 26ஆம் தேதி வரக்கூடிய பாசுரத்தையும் 27 உள்ள பாசுரத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கு மாத்திரம் 6:15 உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த சட்டத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுகாரம் பொறுமையா கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீம் மஹீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.